சுவாமியே சரணம் ஐயப்பா. பம்பா நதிக்கு வந்துட்டோம். அங்கே குளிச்சுட்டு அங்கே பாருங்கள் தண்ணி எப்படி ஓடுது. நல்லா சிறப்பாக இருந்துச்சு. ரொம்பவும் ஆசையாகவும் இருந்துச்சு. குளிச்சுட்டு அப்புறம் நடக்க ஆரம்பிக்க கற்பூரம் ஏற்றி ஐயப்பனை கும்பிட்டுட்டு ஆரம்பித்தோம். அப்படியே ஒவ்வொன்றா எத்தனை பேர் சுவாமியே சரணமையப்பா சுவாமியே சரணமையப்பான்ட்டு நடந்து மேலே ஏறிக்கிட்டு இருந்தாங்க. ஜனங்களும் வந்திருந்தாங்க. ரொம்ப ரொம்ப கூட்டம் இருக்காதுன்னு நினச்சி நாங்கள் போனோம். ஆனால் கூட்டம் இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா நம்ம நானும் சுவாமியே சரணமையப்பான்னு உங்கள்கிட்ட எல்லாத்துக்கிட்டேயும் சொல்கிறேன். பார்த்துட்டு அவங்க எங்கள் அப்பா ஃபோட்டோ பிடிச்சிட்டார் எங்கள் வீட்டுக்காரரு. அப்போ சாமியே சரணமையப்பான்னு உங்களுக்கெல்லாம் நான் சொல்லிடுறேன். சொல்லிவிட்டு திரும்பியும் நடக்க ஆரம்பிக்கிறோம். நடக்க ஆரம்பிச்சுட்டு இப்போ கியூவில் நிற்கிறோம். கியூவில் வரிசையாக பாருங்கள் போயிட்டே இருக்காங்க. கியூவில் அங்கே பாருங்கள் ஜனங்கோ வரிசையாக போயிட்டு போலீஸ்காரவங்க நவருங்க 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 அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. அப்புறம் நடந்து போனோம். போயிட்டு இதுக்கு அடுத்தது நம்ம 18ஆம் படியை பார்க்க போகிறோம். கரெக்டாக பாருங்கள் 18ஆம் படிக்கு எல்லாம் கியூ நிற்கிறோம். அங்கே பாருங்கள். அப்போ எனக்கு கை ஆடுது, பிடிக்கவே முடியல. போலீஸ் திட்டுவாங்களோ அப்படின்னு பயத்துலேயே நான் பிடிச்சேன். அதனால் கரெக்டாக வரல. இவங்க எங்கள் வீட்டுக்கார் பயமுறுத்திக்கிட்டே இருந்தார், போலீஸ்கார் திட்டுவார். ஆனால் எல்லாருமே ஃபோட்டோ பிடிச்சிட்டு தான் இருந்தாங்க. அதை பிடிக்கும்போது பாருங்கள் இதுதான் 18ஆம் படி. பாருங்கள் இதாக போயிட்டு இருக்கோம். இதை படி ஏறிட்டு இது 2வது முறை நான் 18ஆம் படி ஏறுறதுங்க. போன வருஷம் போயிருந்தோம். இப்போ 2வது முறையாக என்னை கூட்டிகிட்டு போனார். அதை பார்த்துட்டு 18ஆம் படி முடித்து பாருங்கள் அங்கே படி ஏறி முடித்து இப்போ கியூவில் நின்று சாமி தரிசனத்துக்கு பாருங்கள். எல்லாருமே பாருங்கள் அத்தனை பேருமே சாமி தரிசனத்துக்காக நிற்கிறாங்க. ஐயப்பனை சிறப்பான தரிசனம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இருமுடியோடவே அந்த தலையில் வச்சு சுமந்துக்கிட்டே அடுத்து மாளிகைபுரத்து அம்மன் மஞ்ச மாதாவை தரிசனம் பண்ணிவிட்டு அந்த சன்னதி சுற்றியும் அந்த தேங்காவை சுற்றி அதுக்கப்புறமா இருமுடியை எடுத்து தேங்காவை உடச்சி அதை நெய்யை எடுத்து ஊற்றி ஐயப்பனுக்கு கொண்டு போய் அந்த நெய் அபிஷேகத்துக்கு கொடுக்க ரெடி பண்ணிக்கிட்டு போனோம். அடுத்தது சிறப்பான தரிசனமாக முடிஞ்சிங்க. சிறப்பான தரிசனம் முடிச்சுக்கிட்டு நம்ம ஊர் சேர்ந்தோம். நல்லபடி தீபாவளி அன்று சிறப்பாக